பிரபுதேவா அண்ட் வடிவேலு நடிக்கிற பேங் பேங் மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்றுக்கு இந்த டீசர் ரிலீஸ் ஆச்சு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும். யுவன் சங்கர் ராஜா இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. பிருத்திவிராஜோட காலிஃபா மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 20 மூவி ரிலீஸ் ஆகும். வைசாக் டைரக்ஷன்ல பிருத்திவிராஜ், மாளவிகா சர்மா நடிக்கிறாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் பண்றாரு. 2018 படம் எடுத்த ஜூட் ஆந்தனி ஜோசப் டைரக்ஷன்ல மோகன்லால் ஒரு படம் ஒண்ணு பண்ண போறாரு. சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறது அனிஸ் வந்திருக்கு. அண்ட் ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஜனவரியில ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சிவகார்த்திகேயனோட செய்யன் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ மதுரையில போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ட் பாக்யஸ்ரீ போர்ஸோட சீக்வன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் செகண்ட் ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இன்னும் நிறைய அவங்க ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. இதனால படம் அக்டோபர்ல வருமாங்கிறது டவுட். இந்த வருஷத்தோட எண்டுல அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங் இந்த படம் தள்ளி போயிட்டோம். சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 100 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் ஆன 2 நாள்ல இந்த படம் 100 கோடி வசூல ரீச் பண்ணிருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் இந்த மூவிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்கமிங் டேஸ்லயும் வசூல் நல்லாவே எதிர்பார்க்கலாம். ஒரு சில மூவிஸ் தியேட்டருக்கெல்லாம் ஃபிளாப் ஆயிடுது, ஓடிடில ஹிட் ஆகுது, அது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ்க்கே தெரியாது. ஏன்னா நிறைய படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை ஆடியன்ஸ் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிடில வரும்போது இது நல்ல படம்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஓடிடில இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சு ஓடிடில இந்த படம் ஹிட் ஆகும். சோ எல்லாத்துக்குமே ரிவ்யூ தான் காரணம். தியேட்டருக்கெல்லாம் படம் ஹிட் ஆகுறதுக்கும் ஓடிடில படம் ஹிட் ஆகுறதுக்கும் ரிவ்யூ தான் இங்க காரணமா இருக்கு. அர்ஜுனோட பர்த்டே ஸ்பெஷலா எந்த ஒரு அப்டேட்டும் வரலையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்குமே தெரியல. மூவி எதுவும் ஒரு கமிட் ஆகலையா, அதனால அப்டேட் வரல அப்படின்னு நினைக்கிறேன். கீதா கோவிந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பா இதோட வசூலை கேட்டிருக்காரு. வசூல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். படம் ஹிட்டு தான். மகுடம் படம் ஃபிளாப் ஆயிடுமா, ஏன்னா ரிவ்யூ ரொம்ப மோசமா வருது. சோ படம் ஃபிளாப் ஆயிடுமான்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச படம் ஃபிளாப் ஆயிடுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூவும் அந்த அளவுக்கு பெருசா வரல, வசூலும் அந்த அளவுக்கு பெருசா வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்டே வசூலே 1 கோடி கிட்ட தான் வந்துச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. மரியான் படம் ஹிட்டா ஃபிளாப்பா இதோட வசூலை கேட்டிருக்காரு. இதுக்கு வசூல் இருக்கான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன். இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். படம் ஆவரேஜா தான் போச்சு. ஏன் அனிருத் சூர்யா கூட மூவிஸ் பண்றது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் பல முறை பேசிட்டேன். இங்க மியூசிக் டைரக்டரை சூஸ் பண்ற ஆப்ஷன் ஹீரோ கிட்ட இருந்தாலும் டைரக்டர் கதை சொல்ல வரும்போதே மியூசிக் டைரக்டர் இவங்க இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ நினைச்சா தடுக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் தடுக்கிறது இல்ல. சூர்யாவும் அப்படிதான். டைரக்டர் யார மியூசிக் டைரக்டரை கமிட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க போக்கிலே சூர்யா விட்டுறாரு. இப்போ சூர்யா படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு வெங்கட்லூரி கேட்டிருந்தாரு அப்படின்னா சூர்யா அதுக்கு ஓகே தான் சொல்லிருப்பாரு. சோ அது டைரக்டரோட சாய்ஸ் தான். சூர்யா 47 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி ரீசெண்டா போட்ட வீடியோல பேசியிருப்பேன். இந்த வருஷம் கடைசியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூர்யாவே சொல்லிருக்காரு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட பிரஸ் மீட்ல திரிவிக்ரம் சூர்யா காம்போ பத்தி சொன்னாங்களே, அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. திரிவிக்ரம் டைரக்ஷன்ல அடுத்து வேற ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. சூர்யா காம்போ இப்போதைக்கு நடக்காது. இந்த படம் ஃபியூச்சர்ல வேணா எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு இந்த படம் நடக்காது. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் சாங் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில டேஸ் முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த அப்டேட்ல ஆல்ரெடி நான் வீடியோல பேசியிருக்கேன். சோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இப்போ லேட்டஸ்டா இதை பத்தி எதுவும் அப்டேட் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.